இடம் பார்த்து வச்சிருக்கிறான். பிரகாஷா? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிற்பேன்னு சொன்னான் சார். குப்பை கொட்டாதீங்க போடா. எந்திரி சார். எந்திரி. அநேகமாக இங்கே தான் நீ எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கு. இலங்கையில் ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். விலைவாசி எல்லாமே ஏறிட்டுது, கடனும் ரொம்ப அதிகமாயிட்டு. காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா நீங்க எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கே கூடாது. வேற என்ன செய்ய வேணும்னு சொல்ற? அதை யோசிக்க எனக்கு எங்க நேரம் இருந்தது. நீங்க தான் எங்களை வேக வேகமாக எடுத்துட்டு வந்துட்டீங்களே. கொஞ்சம் கருணை கட்டுங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்க, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஆனா காலை தூராம கதைங்க. அப்பா அடுத்தவங்க காலை பிடிக்கிறது எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும்? இதெல்லாம் பண்ணி கடைசியில் எங்களை வில்லனாக்குறீங்க. Dog in there. Hey, let me get one too. Let me hold one. Yeah, you get that right there. What the dog doing? எங்களோட ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. அட்லீஸ்ட் உங்க கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே? நான் இதுக்கு சாப்பாடு போடுவேன், நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில் வரும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமா என்று கேட்டீங்க தானே? நானும் அந்த நாயும் ஒன்னாடா. நாயை நினைச்சு சிரிக்கிறானா இல்ல நம்மள நினைச்சு சிரிக்கிறானா? உன் பேர் என்ன? ஆகாஷ். என் பையன் பேரும் ஆகாஷ் தான். அவனுக்கு பேச்சு வராது. நாங்கள் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல. புரியுதா? நல்ல வேலை தாசு. எங்க இருந்து நான் எடுத்தேன்? நான் அங்க பேக் எடுக்க போனலோ, அங்கதான் நில பார்த்தேன். நான் உடனே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்ட பேரே ஆகாஷ் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கலையா? அவரோட பிள்ளைன்ற பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவன் பேரு அவர் யூனிஃபார்ம்ல இருந்ததை பார்த்தேன். அப்ப அது கண்டிப்பா ஒரு பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. A pro-immigration refugee story? America could never. மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே ஆம்புலன்ஸ் போன் அடி. ஏய், அவன் ஃபுல்லா கல்பா போட்டு வந்து விழுந்து கிடக்குறான். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி. ஏய், தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்ல தடிக்கி விழுந்தானோ? முதல்ல ஆம்புலன்ஸ் போன போடு. இந்த வீட்டுக்காரம்மா கிட்ட நான் பேசினேன். அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சார் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ, அவரா? அவர் இங்கே தான். ஒரு நிமிஷம். ஓகே, போங்க. அவரா? அவர் இங்கே தான். யார் இந்த பையன்? அவரு இங்கே தான். இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா. நாங்க இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சு இல்ல, போலாம். நான் அப்புறம் வரேன். இந்த ஊர் தமிழ் கத்துக்கிற வரலும் சைலண்டா இருக்கணும். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. ஓ, ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்கே தான். See, this is what happening. நீங்க வாட்ச் பண்ணுங்க, பாருங்க 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 பாருங்க. தோ அவரே வந்துட்டாரே. கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். நீங்க பேசுங்க. என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. நீங்க பேசின வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்றீங்களா இல்லை நானே சொல்லவா? நீங்க எந்த ஊருன்னு? நீங்கெல்லாம் கேரளா, கரெக்டா?
என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. இல்லை சார், എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. மெமிக்ரி குட். അയ്യോ സാറേ, ഞാൻ അവിടെ ഒന്നും പോയിട്ടില്ല. എൻ്റെ പേര് ജോസഫ് കുറുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാൻ ഇവിടെ ഒരു ബേക്കറി നടത്തുന്നു. நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. பாலக்காடா? கேரளா இல்லையா? நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. அவர் பெருசா இங்க யாருக்கிட்ட எப்போ ஒட்ட மாட்டாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சச்சா, என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. உங்களை எல்லாம் இங்கே எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனால் அடுத்து என்ன செய்யறதுன்று ஒன்றுமே விளங்கலை. முள்ளி ஒருத்தன் 6th படிக்கிறான், இன்னொருத்தன் பக்கம் மாடு மாதிரி இருக்கான். எது மல்லுபாயா? பார்க்க கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கான். அவன பூக்கள் பூக்கும் வழியிலே முள்ளும் அழகாய் தோன்றிடும், எதையும் தாங்கும். உன் வீட்டு வாசல்ல குடி கூத்தடி என்ன வேணாலும் பண்ணி தொலை. என் வீட்டு வாசல்ல எதுக்குடா பாட்டில போட்டு உடச்சு வச்சுக்கிறேன்? நீங்கள்லாம் உண்மையிலேயே மலையாளி தானா? ஓணுங்க இன்னைக்கு. ஓணமோ? ஹாப்பி ஓணம். போற வெரி நைஸ். Smart boy. Oh, God. That's not the vibe of this movie. எந்த இடத்துல? குப்பத்தொட்டில் பாம்பு வச்சிருக்காங்க சார். Any casualties? லக்கிலி நோ சார். ஒரு சில பேர் அடிபட்டிருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக ராமேஸ்வரம் உள்ள வந்து அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ், புதுசாக வந்து டூரிஸ்டோட லிஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஃபுட்டேஜஸில் கிடைக்கிற எல்லாருமே ட்ராக் பண்ணுங்க. 2 டேஸில் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். Sure. ठीक है. எனக்கு என்னமோ இந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கு அவங்க தான் காரணம்னு தோணுது. இது அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போட்டான்றதுக்காகவா? ஏட்டையா, தயவு செஞ்சு இந்த மனிதாபிமானத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குன்னு பாருங்க. நம்ம அவங்கள ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணமா இல்ல, அவங்க என்ன கொண்டு வந்தாங்க செக் பண்ணமா இல்ல, அவங்க எங்க இருக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏதாவது விசாரிச்சமா அதுவும் இல்ல. நானும் அங்கே தான் போகிறேன். போகிற வழியில் இருக்கிறீங்களோ? பயப்படாதீங்க, நான் உங்களோட நெய்பர் தான். ஸ்மால் பாய். Smart boy. தமிழ கொடி தலைவன் கொடி. டேய், கேரளாலாம் ஹோம் ஒர்க்கே இல்லடா. அப்படியாடா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தான் எங்களுக்கு சோஷியல் எடுக்க போறீங்களோ? ஆமாம். பின்ன ஏன் நீ நாள் வரையில? பர்சனல் லீவில் இருந்தேன். தெரிஞ்சிருந்தா லிஃப்ட் கேட்டிருக்க மாட்டியா? இல்லை, தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்க சொல்லியிருப்பேன். தேவலாம் வெளியே இறங்கிட்டேன். அதான். ஸ்ரீலங்காவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பேசும்போதே தெரியுதே. ஃப்ளைட்டில் வந்தது எப்படி இருந்துச்சு? எங்களோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கார். மாதம் 30,000 ரூபாய் சம்பளமாகும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவேன். வண்டி நல்லா ஓட்டுவியா? எங்கட அப்பாவே ஊரில் கார் தான் சார் ஓட்டினவர். அவருக்கு தான் வேலை கட்டு வந்தியா? இல்லை சார், சின்ன வயசுலேயே எங்கட அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். என்னால் உடனடியாக உனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்க முடியாது. ஒரு வாரம் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுறேன். உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலண்டா அந்த 7 நாள் கணக்காசு கொடுப்பீங்களோ? இது அநியாயம். எல்லாத்துக்கும் கோப்பரார் தான், ஆனால் தப்பான ஆள் மாதிரி தெரியல. ஓஹோ, இந்த ஆளை பார்த்தோன்னே உங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சா? எப்படியடா? அதான் மூஞ்சில் தெரியுதே. நீ பார். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் இதான் நடந்துச்சு. அதான். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்கண்ணே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பலில் தான் காஃபி கொடுப்பியா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இந்த கப்பலில் கொண்டு வந்து கொடுத்துருக்க? இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ்வலாக கொடுக்குற கப்பலில் கொண்டு